முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், சனிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்காதீங்க. என்னவென்று பார்க்கலாம். சில பொருட்களை சில நாட்களில் வாங்கும்போது அதனால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் என்பார்கள். அது போலவே சில பொருட்களை கண்டிப்பாக சில நாட்களில் வாங்கவே கூடாது என்று சொல்வார்கள். அப்படி வாங்கினால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இதை பற்றி இந்த பதிவின் மூலம் நான் பார்க்கலாம். நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானை நினைத்து மக்கள் அதிகம் பயப்படுவார்கள். ஏனெனில் சனி பெயர்ச்சினால் ஏற்படும் பாதிப்புகளும் கஷ்டங்களையும் மக்களால் சமாளிக்க முடியாது என்பதாலேயே இத்தகைய அச்சம் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு சக்தி கொண்ட சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட கிழமைதான் சனிக்கிழமை ஆகும். இந்த கிழமையில் தப்பித்தவறிக்கூட சில பொருட்களை வாங்கவே கூடாது என்று சொல்லப்படுகிறது. அப்படி சனிக்கிழமையில் வாங்கக்கூடாத சில பொருட்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது. அதை மீறி வாங்கினால் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய மாப்பு, துடப்பம் போன்ற பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. கல் உப்பை சுக்கிர ஓரையில் வெள்ளிக்கிழமை வாங்குவது மிகவும் விசேஷமாகும். இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆனால் அதே கல் உப்பை சனிக்கிழமையில் வாங்கினால் வீட்டில் சண்டை, பிரச்சனை, வீண் விவாதம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே கண்டிப்பாக கல் உப்பை சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்த்து விடவும். கருப்பு எள்ளை கண்டிப்பாக சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது. அவ்வாறு வாங்கினால் வீட்டில் சண்டை வரும், நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் தள்ளிப்போகும், தடைகள் ஏற்படும் என்கிறார்கள். அடுத்தது 5 இரும்பு சம்பந்தமான பொருட்களை சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் சனிக்கிழமையில் இரும்பு பொருட்கள் வாங்கினால் நம்முடைய அதிர்ஷ்டம் குறைந்து கொண்டே இருக்கும். மேலும் இது நமக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. 6 கத்திரிக்கோலை சனிக்கிழமையில் வாங்கினால் உறவு முறைகளில் பெரும் பிரச்சனை, சண்டை ஏற்பட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே கட்டாயம் சனிக்கிழமை இதை போன்ற பொருட்கள் வாங்குவதை முடிந்த அளவு தவிர்த்து விடுவது மிகவும் நல்லதாகும். இந்த பதிவு எல்லோருக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்க வேண்டும் என்று இந்த பதிவு சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவானது உபயோகமாக இருக்கும்.